நம்மளோட டெய்லி லைஃப்ல எப்படி எல்லாம் உதவுது இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி, அந்த தேடலுக்கான ஒரு முயற்சி தான் இந்த ஸ்மார்ட் திங். வாங்க காண தொடங்கலாம் ஸ்மார்ட் திங் அரவுண்ட் தி வேர்ல்ட். முதலில் பார்க்க போற ஸ்மார்ட் திங் AirBlock. இது ஒரு ஸ்மார்ட்டான ட்ரோன் பிளஸ் ஹோவர்கிராஃப்ட். இந்த ட்ரோனை நம்ம சேஞ்ச் பண்ணி ஹோவர்கிராஃப்டாகவும் யூஸ் பண்ணலாம். ப்ளூடூத் மூலமாக மொபைலில் இருந்து இந்த ஹோவர்கிராஃப்ட் அண்ட் ட்ரோன் ரெண்டையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். குழந்தைங்களுக்காக டிசைன் பண்ண இந்த ப்ராடக்ட்டில் உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ட்ரோன் எப்படி பறக்கணுங்கிறத நம்ம கோடிங் மூலமாகவும் டிசைன் பண்ணிக்க முடியும். கோடிங் மூலமாக இந்த ட்ரோனை டிசைன் பண்ணி ரன் பண்ணி பார்க்கும்போது ஏரோடைனமிக் கான்செப்ட் எல்லாமே நமக்கு தெரிய வரும். தனித்தனி பாகங்களை வைத்து கிரியேட் பண்ணுற இந்த ட்ரோன் மாதிரியே இந்த எல்லா பாகங்களையும் வைத்து ஹோவர்கிராஃப்டையும் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். அந்த ஹோவர்கிராஃப்டை நம்ம தண்ணீர் பரப்பில் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்க்க போகிற ஸ்மார்ட் திங் ZeeQ. இது ஒரு ஸ்மார்ட் பில்லோ. இந்த ஸ்மார்ட் பில்லோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த பில்லோக்குள்ள ஒரு ஸ்மார்ட்டான அலாரம் ஒன்று இருக்கு, கூடவே ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கு. நம்ம தேவையான பாடல்களை அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் மூலமா நம்மளால கேட்டுக்க முடியும் தூங்கும் போது. நம்ம தூக்கம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பில்லோவில் இருக்கக்கூடிய டேட்டா கலெக்டர் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்மளோட மொபைல் ஆப்புக்கு அனுப்பிடும். அதன் மூலமா நம்ம எப்படி இன்னைக்கு தூங்கியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் திங் மைக்ரோ. இது ஒரு ஸ்மார்ட்டான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இந்த ஸ்கூட்டர் பேட்டரி சார்ஜ் மூலமாக ரன் ஆகுது. ஒரு தடவை சார்ஜ் பண்ணோம்னா 25 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கூட்டருக்காக கிரியேட் பண்ணியிருக்க ஆப் மூலமாக இந்த ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து இதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் அந்த மொபைல் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸ்கூட்டரோட மொத்த வெயிட்டே 15 கிலோ தான். ஆனால் இந்த ஸ்கூட்டர் 100 கிலோ வரைக்கும் தாங்கக்கூடியது. கூடுதலாக இந்த ஸ்கூட்டரில் உள்ள பேட்டரியை நம்மளால ரிமூவ் பண்ணி அதை தனியாக சார்ஜ் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்க்க போற ஸ்மார்ட் திங் sprangchair. இந்த சேரை ஸ்மார்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, நம்ம எக்ஸசைஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பால் மேலே சீட் ஃபிக்ஸ் பண்ணி அது மேலே நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. கூடவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பேக் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம முதுகில் எந்த இடத்துக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு தேவைப்படுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேர் மூலமாக நமக்கு டைனமிக் சிட்டிங் ஆங்கிள் கிடைக்கிறனால நமக்கு எந்த விதத்தில் வேணாலும் நம்ம பாடியை மூவ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்க்க போகிற ஸ்மார்ட் திங் Airbar. இந்த ஸ்மார்ட் திங்கோட பேர் என்ன அப்படின்னா, நம்ம நார்மல் லேப்டாப்பை டச் ஸ்க்ரீனாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இந்த ஸ்மார்ட் டிவைஸை லேப்டாப்போட செட் பண்ணுறதும் ரிமூவ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஏன்னா இதில் மேக்னெட்டிக் பாயிண்ட் இருக்கனால ஈஸியாக நம்மளால் ரிமூவ் பண்ணிக்க முடியும்.
ஸ்மார்ட் டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த டிவைஸ்லேருந்து வரக்கூடிய இன்விசிபிள் லைட்டிங் வந்து நம்ம ஸ்க்ரீனில் எங்கே டச் பண்ணுறோமோ அந்த இடத்த கேப்சர் பண்ணுது. அதை நம்ம சிஸ்டத்துக்கு அனுப்பி நம்மளோட மூமெண்ட்டை இன்புட்டாக கொடுக்குது. இந்த மாதிரியான தொகுப்போட அடுத்த வாரமும் ஸ்மார்ட் திங்ஸ். நன்றி, வணக்கம்.